அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அல்லாஹ் வச்சாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அத்-தௌபா 9 பாகம் 10 வசனம் 80. நபியே, நீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கோரும் அல்லது நீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கோராமலிரும், இரண்டும் சமம்தான். ஏனென்றால் அவர்களுக்காக நீர் 70 தடவை பாவ மன்னிப்பு கோரிய போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான். அது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மனமுரண்டாக நிராகரித்தார்கள் என்பதினாலாகும். அல்லாஹ் பாவம் செய்யும் இத்தகைய கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்தவும் மாட்டான். 81. தபுக் யுத்தத்திற்கு செல்லாது பின்தங்கிவிட்டவர்கள் அல்லாஹுவின் தூதருக்கு மாறாக தங்கள் வீடுகளில் அவர்கள் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். அன்றியும் அல்லாஹுடைய பாதையில் தங்கள் பொருட்களாலும் தங்கள் உயிர்களாலும் யுத்தம் செய்வதையும் வெறுக்கின்றனர். மற்றவர்களிடம் இந்த வெப்பத்தில் நீங்கள் யுத்தத்திற்கு செல்லாதீர்கள் என்று கூறுகின்றனர். அதற்கு நபியே, அவர்களிடம் நரகத்தின் நெருப்பு வெப்பத்தால் இதைவிட மிக கடுமையானதாகும் என்று நீர் கூறுவீராக. இதனை அவர்கள் விளங்குபவர்களாக இருந்தால் பின்தங்கியிருக்க மாட்டார்கள். 82. ஆகவே இம்மையில் அவர்கள் வெகு சொற்பமாகவே சிரிக்கட்டும். அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த தீயவற்றின் பிரதிபலனாக மறுமையில் அதிகமாக அவர்கள் அலட்டும். 83. நபியே, நீர் அவர்களில் ஒரு சாரரின் பால் அல்லாஹ் உம்மை திரும்பி வெற்றியுடன் வரச் செய்துவிட்டால் உமது வெற்றியை அவர்கள் கண்டு உம்முடன் மற்றொரு யுத்தத்திற்கு புறப்பட உம்மிடம் அனுமதி கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு காலத்திலும் என்னுடன் புறப்படவே வேண்டாம், என்னுடன் சேர்ந்து எந்த விரோதியுடனும் நீங்கள் ஒருபோதும் யுத்தம் புரியவும் வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் முதற் தடவையில் வீட்டில் தங்கிவிடுவதையே பொருந்திக் கொண்டீர்கள். ஆதலால் இது சமயமும் நீங்கள் வீட்டில் தங்கிவிடுவோருடன் இருந்து விடுங்கள் என்று நீர் கூறுவீராக. 84. அன்றியும் அவர்களில் இறந்து போன எந்த ஒருவரின் மீதும் ஒருபோதும் நீர் தொழுகவும் வைக்காதீர். அவருடைய கபரின் மீதும் மன்னிப்பு கோர நிற்கவும் வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். இன்னும் அவர்கள் பாவிகளாகவே இறந்தும் இருக்கின்றனர். 85. அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய மக்களும் அதிகரிப்பது உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அல்லாஹு நாடுவதெல்லாம் அவற்றை கொண்டு இவ்வுலகிலேயே அவர்களை அவன் வேதனை செய்வதையும் அவர்கள் கர்வம் கொண்டு நிராகரித்த வண்ணமே அவர்களின் உயிர் பிரிவதையும் தான். 86. மேலும் அல்லாஹுவை விசுவாசம் கொள்ளுங்கள், அவனுடைய தூதருடன் சேர்ந்து யுத்தம் புரிங்கள் என ஏதாவது ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்களிலுள்ள வசதி படைத்தவர்கள் வீட்டில் தங்கிவிட உம்மிடம் அனுமதி கோரி எங்களை விட்டுவிடும், வீட்டில் தங்கியிருப்பவர்களுடன் நாங்களும் தங்கிவிடுகிறோம் என்றும் கூறுகின்றனர். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்கள்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பானாக. பைத்துல் முகத்தஸ் எங்களிடம் மீட்டு கொடுத்து விடைய அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தறிய அல்லாஹ், உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தறிய அல்லாஹ், எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துறிய அல்லாஹ். இந்த சிறிதுவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு அலங்கரித்துக் கொள்ளிய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம்.